வணக்கம். வடமாகாணத்தில் மன்னார் என்ற ஒரு இடம் இருக்கு. பல பேருக்கு மன்னார் வடமாகாணத்தில் தான் இருக்கு என்ற விஷயம் மறந்தே போயிட்டு. வடமாகாணத்தை பொறுத்த வரைக்கும் மன்னார் என்பது கேந்திர முக்கியத்துவம் வாய்ந்த இடம். அரசியல் ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் பண்பாட்டு ரீதியாகவும் மன்னார் மிக மிக முக்கியமான இடம். வரலாற்றில் பல ஆதாரங்களை இதுக்கு நாங்கள் எடுத்து காட்டலாம். உதாரணமாக வரலாற்று தொடக்க காலத்தில் முத்து குளிக்கிறதுல மிகப்பெரிய இடமாக மன்னார் இருந்திருக்கு. மேலை நாட்டு வர்த்தகத்தில் அதிக தாக்கம் செலுத்துகிற கீழத்தேசிய துறைமுகங்கள் ஒன்றாக மாதோட்ட துறைமுகம் இருந்திருக்கு. அதுக்கு அரசியல் அர்த்தம் இருந்திருக்கு, பொருளாதார அர்த்தம் இருந்திருக்கு, பண்பாட்டு அர்த்தம் இருந்திருக்கு. அதே போல நம்ம நாட்டுக்குள் பௌத்தம் வந்தது கூட மன்னாரு கூடாகத்தான். இப்ப போதைப் பொருட்கள் அதிக அளவில் வர்றது கூட மன்னாரு கூடாகத்தான். இதோட இந்தியாவினுடைய புவிசார் அரசியல் விடயத்தில் அதிக தாக்கம் செலுத்துகிற ஒரு இடமாகவும் மன்னார் இருக்கு. இப்படி பல விஷயங்களை மன்னாருடைய கேந்திர முக்கியத்துவம் குறித்து நாங்கள் கதைக்கலாம். ஆனால் அதை பற்றி இதில் நான் விரிவாக கதைக்கல. இன்னொரு வீடியோவில் கதைக்கலாம். அண்மை காலமாக மன்னாரை மையப்படுத்தி பல்வேறு அபிவிருத்தி வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படுது. அது குறித்து தான் இந்த வீடியோவில் கதைக்க போகிறேன். இந்த அபிவிருத்தி வேலை திட்டங்களுக்கு பின்னால் இருக்கிற சில அரசியலையும் சாடமாடியாக சொல்லிட்டு போகலாம் என்று நினைக்கிறேன். மன்னாரையும் இந்தியாவின் ராமேஸ்வரத்தையும் இணைக்கிற பண்டைய துறைமுகம் இந்த பகுதியில் இருந்திருக்கு. பண்டைய கப்பல் தொடர்புகள் கூட இந்த பகுதியில் இருந்திருக்கு. 1961ஆம் ஆண்டு நினைக்கிறேன் இந்த கப்பல் சேவை நவீனமயப்படுத்தப்பட்ட ரீதியில் மீளவும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. 81ஓடு அது நின்று போச்சு. இப்போ திருப்பி இந்த கப்பல் சேவையை ஆரம்பிக்கிறதுக்கான வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்படுது. ராமேஸ்வரத்தில் அந்த பழைய துறைமுகம் மீள் புனரமைப்பு செய்யப்படுது. அதே மாதிரி இந்தியாவினுடைய அதானி குழுமம் மன்னார் தீவை முற்றாக அப்படியே சுற்றி வளைச்சு காற்றாலை மின் உற்பத்தி நிலையங்களை அமைச்சு வருது. அதுக்கு எதிராக போராட்டங்கள், பிறகு அரசாங்கத்தின் நிராகரிப்பு எல்லாமே நடந்திருக்கு. இப்போ அதானி குழுமத்துக்கும் இலங்கை அரசாங்கத்துக்கும் இடையில சின்ன முருகல் நில போகுது. எனவே இந்த அபிவிருத்தி வேலை திட்டங்கள் நிப்பாட்டி வைக்கப்பட்டிருக்கு என்று சொல்லப்படுது. ஆனால் மன்னாரில் அந்த பகுதியில் இருக்கிற மக்களை கேட்டால் அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை, வேலையில் நடந்து கொண்டு தான் இருக்குன்னு சொல்லினோம். ஆனால் வெளியில் அதானி குழுமத்துக்கும் அரசாங்கத்துக்கும் இடையிலான அந்த தொடர்பு அறந்து போச்சுது, முருகல் நிலை தொடருது, அதானி இலங்கையை விட்டு வெளியேறிட்டு என்றெல்லாம் சொல்லப்படுது. இதுவும் மன்னாரை மையப்படுத்தின செய்தி. மன்னார் தொடர்பான இந்த 2 செய்தியையும் நீங்கள் பல இடங்களில் அறிஞ்சிருப்பீங்க, பத்திரிகைகளில் படித்ததுதான். இந்த 2 செய்திக்கும் அப்பால் இன்னொரு புது செய்தியும் இருக்கு. அதை காலை முரசு பத்திரிகையில் எழுதியிருந்துச்சுன்னா அந்த செய்தியை தான் நான் உங்களுக்கு புதுசாக சொல்ல போகிறேன். முதல்ல காலை முரசு பத்திரிகைக்கு நன்றி. மன்னாரில் தலைமன்னார் என்ற இடம் இருக்கு. தலைமன்னார்லேருந்து இந்தியா கூப்பிடு தூரத்தில் இருக்கு. அதாவது தலைமன்னார்லேருந்து இந்தியா 32 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கு. இந்த 32 கிலோமீட்டர் தூரமானது ஆழம் குறைந்த கடற்பரப்பால் ஆனது. இது பாக்கு நீர்ணை, சேது சமுத்திரம் என்றெல்லாம் அழைக்கப்படுது. இதுக்கு பெரிய வரலாற்று கதைகள்லாம் இருக்கு. ராமர் பாலத்தை கட்டினார் என்றெல்லாம் சொல்லுவினம். அதெல்லாம் ஒரு மித், ஐதீகம் என்று நாங்கள் கடந்து போவோம். இந்த அணை தான் இன்றைக்கு மண் திட்டாக மாறி இருக்கு என்றும் சொல்லினோம். அந்த மண் திட்டுக்கள் தான் 11 இடத்துல கடல்ல குவிஞ்சிருக்கு. ஆனால் அது சிதஞ்சியில் ஒரு வரிசையில் இருக்கு. நீங்க இந்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த நேரம் இந்தியாவுக்கு இங்கேருந்து தமிழர்கள் படகுகளில் இடம்பெயர்ந்து போகும்போது இந்த படகுல ஏற்றி கொண்டு போறாக்கள் மக்களை கொண்டு போய் அங்கால கரையில இறக்க மாட்டோம், இந்த தீவு திட்டுக்களில் விட்டுட்டு வந்துவிடும். பிறகு இந்தியாவுடைய கடற்படை வந்து அல்லது கடற்கரையோட பாதுகாப்பு படம் வந்து அவைய மீட்டு கொண்டு போவோம். அங்கால நாங்கள் அந்த தீவு திட்டுக்களை அதுக்காகத்தான் பயன்படுத்தி வந்தனாங்க. அந்த மண் திட்டுக்களில் 6 இப்போது அபிவிருத்தி செய்யப்பட இருக்கு. இந்த 6மே இலங்கை குறித்தானது, மிகுதி 5 இந்தியாவுக்கு குறித்தானது. இந்த 6 மண் திட்டுக்களையும் இலங்கை அரசாங்கம் எடுத்து, அதாவது இலங்கையினுடைய மத்திய அரசாங்கம் எடுத்து சுற்றுலா தேவைகளுக்காக பயன்படுத்த போகுது. அங்கே போய் கூடாரம் அமைச்சு ரெஸ்டாரண்ட் அமைச்சு எல்லாம் வாழ இயலாது. படகுகளில் சுற்றுலா பயணிகளை அழைச்சி கொண்டு போய் அந்த மண் திட்டுக்களை காண்பிக்கிற வேலை திட்டம் ஒன்றை இப்போ அரசாங்கம் முன்னெடுத்து வருது. கிட்டத்தட்ட 450 மில்லியன் ரூபாய் செலவில் இந்த சுற்றுலா வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருது. கடந்த 18ஆம் தேதி இப்படி அங்கே சுற்றுலா செய்யலாமா, அது வெற்றி அளிக்குமா என்பது தொடர்பாக ஆராய்வதற்காக குழு ஒன்று போயிருக்கு. கடற்படையினர், மன்னார் மாவட்ட செயலகத்தை சேர்ந்த அதிகாரிகள் மற்றும் வனஜீவராசிகள் திணைக்களத்தை சேர்ந்த அதிகாரிகள் என்று பல பேர் அதை போய் பார்த்துட்டு வந்திருக்கணும். போய் பார்த்துட்டு வந்த இடத்துல அங்கே இருக்கிற 3வது மற்றும் 4வது மண் திட்டுக்களை தவிர்த்து மற்றது எல்லாத்தையுமே சுற்றுலாமயப்படுத்தலாம் என்று முடிவெடுத்திருக்கணும். 3வது மணத்திட்டு கடற்படையின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கு. 4வது மணத்திட்டானது
அதிக பற்றைக்காடுகள் இருக்கிறபடியா வெளிநாட்டு பறவைகள் அங்கே வந்து போகுது. அந்த இடங்களுக்கு சுற்றுலா பயணிகள் போனால் அது கடற்படையினுடைய பாதுகாப்பையும் குழப்பும், அதே நேரத்தில் 4வது திட்டுக்கு வந்திருக்கிற பறவைகளுடைய வாழ்க்கையையும் குழப்பும். எனவே அது ரெண்டையும் தவிர்த்து மற்ற 4 தீவு திட்டுக்களையும், அதாவது மண் திட்டுக்களையும் சுற்றுலா மயப்படுத்துறதுக்கு இப்போதைக்கு முடிவெடுத்திருக்கிறோம். இந்த சுற்றுலா சேவையை வழங்குறதுக்காக ஆஸ்திரேலியா மற்றும் இலங்கை ஆகிய 2 நாடுகளுடைய இரட்டை பிரஜா உரிமையுடைய நபர் ஒருவர் சில படகு சேவைகளை ஆரம்பிக்க இருக்கிறாராம். அவர் தலைமன்னாருக்கு இதுவரைக்கும் 10 படகுகளை கொண்டு வந்து தரித்து வச்சிருக்கிறார். ஒவ்வொரு படகுலையும் 6 ஆசனங்கள் ஒதுக்கப்பட்டிருக்காம். இந்த படகு சேவையை பயன்படுத்தி குறித்த மண் திட்டுக்களை பார்வையிடுறதுக்கு முற்பதிவுகள் கூட செய்யப்பட்டிருக்கு. இப்போ இல்லை, 2024 அக்டோபரில். அந்த நேரமே 465 பேர் முற்பதிவு செய்திருக்கணும். அதில் 120 பேர் வெளிநாட்டுக்காரர். மன்னாரை மையப்படுத்தி இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு எங்களை யாருக்குமே தெரியல, இந்த யூடியூபர்ஸுக்கு தெரியல, தெரிஞ்சுதான் நேரம் போயிருப்பினோம். இப்படி கடந்த வருடமே முற்பதிவு களை கட்டி இருந்த போதிலும் இதுவரைக்கும் யாரையுமே கூட்டிக் கொண்டு போக இல்லை, அந்த இடங்களை சுற்றுலா பயணிகளுக்கு காட்ட இல்லை. எனவே இனி வரும் நாட்களில் மிக விரைவாக இந்த சுற்றுலா வேலை திட்டம் ஆரம்பிக்கப்பட இருக்காம். இதுக்கு பாதுகாப்பு அமைச்சருடைய அனுமதி வேணும் தானே, அவர்களுடைய அனுமதியும் இதுக்கு 2023ஆம் ஆண்டிலே கிடைச்சிருக்கு. எனவே மன்னாருக்கு அண்மையாக இருக்கிற அந்த 4 மண் திட்டுக்களையும் சுற்றுலா பயணிகள் பார்வையிடுறதுக்கான ஏற்பாடுகள் இப்போது தீவிரம் பெற்றிருக்கு. எதிர்வரும் நாட்களில் அது பொது அறிவிப்பாக வரும். அப்படி அறிவிப்பு வந்த பிறகு எல்லாருமே போய் அந்த மணல் திட்டுக்களை பார்வையிட்டு வரலாம். இதுக்கு இந்தியா எவ்வளவு தூரம் அனுமதிக்கும் என்பது இந்த இடத்துல கேள்விக்குறியாக இருக்கு. ஏற்கனவே இந்த மணல் திட்டுக்கள் அடங்கின பாதை ராமர் கட்டின பாலம் என்று இந்தியா சொல்லுது. அதே மாதிரி இந்த பகுதியின் பெரும்பாலும் இந்தியாவினுடைய மத்திய கலாச்சார நிதியத்தின் கீழே இருக்குன்னு நினைக்கிறேன். எனவே அங்கே என்ன செய்யறாலும் இந்தியாவினுடைய மத்திய கலாச்சார நிதியம் அல்லது தொல்லியல் திணைக்களத்துடைய அனுமதி எடுக்க வேண்டி இருக்கும். அது அவருடைய கலாச்சார பூமி. இதை பற்றி அண்மையில் ஒரு படம் கூட வந்திருந்தது, அக்ஷய்குமார் நடிச்சிருந்தார். எனவே இந்தியாவுக்கு இது ஒரு கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த இடமாக மாத்திரமில்லாமல் ஒரு பூகோள அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயமும் தான். பக்கத்தில் இருக்கிற நெடுந்தீவு அனலதீவில் சீனா ஏதோ அபிவிருத்தி வேலை திட்டங்களை முன்னெடுக்க போகுது என்ற செய்தி வந்ததையே இந்தியா தடுத்து நிறுத்தி இருந்தது. வேற நாடுகளுக்கு இந்தியாவை அண்மித்த இலங்கையினுடைய தீவுகளை கொடுக்கறதுக்கே இந்தியா தடை போட்டிருக்கு. இந்தியாவுடைய பாதுகாப்பு கேள்விக்குறியாகும். இந்நிலையில இந்தியாவுடைய கலாச்சார பூமியாக பிரகடனம் செய்யப்பட்டிருக்கிற இந்த மணல் திட்டுக்களை இலங்கை சுற்றுலா தேசமாக மாத்திரத்துக்கு முன்னெடுக்கிற நடவடிக்கையை இந்தியா ஆதரிக்குமா என்பது இந்த இடத்துல கேள்விக்குறியாக இருக்கு. ஏற்கனவே இந்தியாவுக்கும் இலங்கைக்கும் மன்னாரை மையப்படுத்தி பல பிரச்சனைகள் ஓடிக்கொண்டிருக்கு. ஏற்கனவே சொன்னேன், அதானி குழுமத்தை நாட்டை விட்டு வெளியேற்றுறதா இல்லையா என்ற பிரச்சனை இன்னும் முடிவு பெறையில்லை. அரசாங்கம் சில நேரம் சொல்லுது நாங்கள் வெளியேற்றலைன்னு, சில நேரம் சொல்லுது வெளியேற்றியாச்சுண்டு. அது மன்னாரை மையப்படுத்த நடக்குது. அடுத்து மன்னாரில் இருக்கிற கனிய வளங்களுடைய பிரச்சனை. அதானி குழுமம் மன்னாரில் இருக்கிற கனிய வளங்களை அள்ளி கொண்டு போக போகுது என்றும் சொல்லினோம், அல்ல தொடங்கிட்டோம் என்று கூட சொல்லினோம். அதே மாதிரி மன்னாரில் துறைமுகம் அமைக்கிற பணியும் கூட தீவிரப்படுத்தப்பட்டிருக்கு. இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையிலான தொடர்பு மிக நெருக்கமானதாக மாறினால் இலங்கையினுடைய இறமையில அது பெரிய தாக்கத்தை செலுத்தும், பொருளாதாரத்தில் பெரிய தாக்கத்தை செலுத்தும். எனவே இப்படி இந்தியா மன்னாரை நோக்கி வேகமாக வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் தான் இலங்கை அந்த தீவு திட்டுக்களை தன்வயப்படுத்தி சுற்றுலாவை மேம்படுத்துறதுக்கான நடவடிக்கைகளை முன்னெடுத்திருக்கு. அதுவும் இந்தியா அனுமதிச்சா மட்டும்தான் சாத்தியமாகும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இந்த வேலை திட்டங்கள் தொடங்கி கனகாலம் 2023 பாதுகாப்பு அமைச்சு இதுக்கான அனுமதி கொடுத்துருக்கு. 23, 24, 25 இன்னுமே வேலை திட்டங்கள் முடியலை. இது பெரிய அபிவிருத்தி வேலை திட்டம் இல்லை தானே. படகு கொண்டு கரையில் வைக்கிறது, சுற்றுலா பயணிகளை ஏற்றுறது, கொண்டு போய் தீவை காட்டி கொண்டு திருப்பி இறக்குறது. அங்கே வர சுற்றுலா பயணிகள் கூட தீவு திட்டத்தில் கால் வைக்கலாமா என்பது சந்தேகத்துக்குரியதுதான். அதுக்கு அனுமதி வழங்கப்படுமா என்பதெல்லாம் தெரியாது. ஏனென்றால் வார வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் தொடர்பில் இந்தியா எச்சரிக்கையோடு இருக்கும். இந்தியாவுக்கு மிக நெருக்கமான இந்த தீவு திட்டுக்களில் வெளிநாட்டு பயணிகள் கால் வைத்தாலோ அல்லது அவர்கள் நின்றாலோ தன்னுடைய பாதுகாப்புக்கு ஏதாவது அச்சுறுத்தல் ஏற்படும் என்று நினைக்கும். குறிப்பாக இலங்கைக்கு சீனாவினுடைய சுற்றுலா பயணிகள் தான் அதிக அளவில் வரியினம், ரஷ்யாவினுடைய சுற்றுலா பயணிகள் தான் அதிக அளவு வரியினம். இவை போய் அங்கே போய் ஏதாவது செய்துட்டால் தன்னுடைய பாதுகாப்புக்கு அது அச்சுறுத்தலாக மாறும் என்று இந்தியா நினைக்கக்கூடும். அப்படி நினைச்சாலும் கூட இந்த சுற்றுலா சேவையானது தடைப்பட வாய்ப்பு இருக்கு. சில மட்டுப்படுத்தல்கள் நிகழவும் வாய்ப்பு இருக்கு. இந்த தீவு கூட்டங்களை, அதாவது இந்த மண் தட்டுக்களை பார்க்க போகிற சுற்றுலா பயணிகள் அங்கே இறங்காட்டியும் கூட இந்த ஆழமற்ற கடலை ரசிக்கலாம், அங்கே இருக்கிற மீன்களை ரசிக்கலாம், அந்த ஆழமற்ற வெண்மணல் படிஞ்ச கடலை தொட்டு பார்க்கலாம்.
இதெல்லாம் ஒரு தனியான வாழ்வு அனுபவம் தானே. இப்போ திருவோணமலைக்கு போய் அங்கே இருக்கிற மாவுளி பீச்சை பார்க்குற மாதிரி, நிலாவளியை பார்க்குற மாதிரி, மன்னாருக்கு பக்கத்தில் இருக்கிற அந்த மண் திட்டுக்களையும் இங்கே இருக்கிற சுற்றுலா பயணிகள் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இப்போது கைகூடி வருகிற மாதிரி தெரியுது. ஆனால் இந்த வாய்ப்பு என்பது அதிக அளவில் சர்வதேச சுற்றுலா பயணிகளை ஈர்க்கும், பெரிய அளவில் பணம் பெறும். இந்த வருமானம் எதுவுமே மன்னாருக்கும் கிடைக்க போகிறதில்லை, வடமாகாணத்துக்கும் கிடைக்க போகிறதில்லை. அதனால நான் இந்த வீடியோ தொடங்கும் போது சொன்னான், மன்னார் வடமாகாணத்தில் இருக்குன்றதை நாங்கள் நினைவில் கொள்ள வேணும். வடமாகாணத்தின் அபிவிருத்தி குறித்து யோசிக்கும் போது மன்னார் குறித்து நாங்கள் அதிக அக்கறை செலுத்த வேணும். மன்னாரில் தான் அவ்வளவு வளம் இருக்கு. இந்த வளத்தை இலங்கை அரசாங்கம் தெளிவாக அடையாளப்படுத்தி இருக்கு. இந்தியா அதைவிட ஆழமாக அடையாளப்படுத்தி இருக்கு. 2 நாடுகளுமே போட்டி போட்டுக்கொண்டு அபிவிருத்தி வேலை திட்டங்களை முன்னெடுக்கிறதுக்கு மன்னாருக்குள்ள கால் வச்சிருக்கு. நாங்கள் எல்லாத்திலையுமே கோட்டை விட்டுட்டோம். மன்னார் என்றால் வெறுமனே கருவாடு வாங்குறதுக்கான இடம் என்று அடையாளப்படுத்தி வச்சிருக்கிறோம். ஆனால் மன்னார் என்பது முத்து குளித்த இடம். கீழைத்தைய பண்பாட்டின் கருவூலங்களில் ஒன்றாக மன்னார் இருந்திருக்கு. இன்றைக்கு நாங்கள் அதெல்லாம் கைவிட்டுட்டோம். எனவே இப்படி மன்னார் வளத்திலிருந்து கிடைக்க போகிற வருமானம் என்பது இலங்கை அரசாங்கத்துக்கு தான் போக போகுது. அது மாகாண அமைச்சுக்கோ அல்லது அபிவிருத்தி அதிகார சபைக்கோ அல்லது உள்ளூராட்சி சபைக்கோ கிடைக்க போகிறதில்லை. நாங்கள் சுற்றுலா பயணிகள் போகிற பாதையில் கடலை கடைகளை போட்டு ஏதாவது வருமானம் எடுத்துக்கொள்ளலாம். நன்றி.